ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று வழக்கில் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் மேலும் விவரம் என்ன? நீதிபதி உத்தரவு எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் குறிப்பாக தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள், படத்தில் ராணுவ சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், மத நல்லிணத்திற்கு ஊறு விளைவிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும், மேலும் அந்நிய சக்திகள் நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரமான புகார் வந்துள்ளதால் தான் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் மூலமாக தீவிரமான புகார் கூறப்பட்டுள்ள நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய தணிக்கை குழுவுக்கு அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி இந்த பிறப்பித்த இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தார். பல்வேறு காரணங்களை, முக்கியமான காரணங்களை குறிப்பிட்டு தான் இந்த அவர்கள் தணிக்கை சான்று நிறுவனங்கள் இந்த குழுவுக்கு இன்னும் தணிக்கை சான்று வழங்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதை முழுமையாக பரிசீலிக்காமல் தான் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிக்கிறது. இதன் மூலமாக தான் மீண்டும் தனி நீதிபதி முன்பாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் பல்வேறு அந்த ஏற்கனவே எடுக்கப்பட்ட கோரிக்கைகளை மாற்றி அமைத்து மீண்டும் தனி நீதிபதி முன்பாகவே அவர்களை பரிசீலனை செய்ய தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த மனுவிற்கு முறையான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக குறிப்பிட்டு அந்த ஒரு மனுவிற்கு பதிலளிக்க குறைந்தது 4 வார கால அவகாசமாவது வழங்க வேண்டும் என்பது பராமுறை. அதன்படி தற்போது இந்த மனுவிற்கு பதிலளிக்க குறைந்தது 2 வார காலமாக அவர்கள் தரப்பில் கேட்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் படம் வெளியாவதற்கான அதிக வாய்ப்பு வேண்டுமென்றால் உடனடியாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டால்தான் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும். இல்லை என்றால் தேர்தலுக்கு பிறகுதான் வெளியாகக்கூடிய சூழலானது நிலவுகிறது. எனவே தயாரிப்பு நிறுவனம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது. தனி நீதிபதி இடம் செல்கிறார்களா அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வின் இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் செல்ல போகிறார்களா என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த முடிவு பொறுத்தே ஜனநாயகன் படத்திற்கான வெளியீடு தேதி எப்போது என்பது தெரிய வரும். லட்சுமி, ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று வழக்கில் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் மேலும் விவரம் என்ன? நீதிபதி உத்தரவு எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் குறிப்பாக தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள், படத்தில் ராணுவ சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், மத நல்லிணத்திற்கு ஊறு விளைவிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும், மேலும் அந்நிய சக்திகள் நாட்டில் கலவரம் ஏற்படுத்துவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரமான புகார் வந்துள்ளதால் தான் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் மூலமாக தீவிரமான புகார் கூறப்பட்டுள்ள நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய தணிக்கை குழுவுக்கு அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி இந்த பிறப்பித்த இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தார். பல்வேறு காரணங்களை, முக்கியமான காரணங்களை குறிப்பிட்டு தான் இந்த அவர்கள் தணிக்கை சான்று நிறுவனங்கள் இந்த குழுவுக்கு இன்னும் தணிக்கை சான்று வழங்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதை முழுமையாக பரிசீலிக்காமல் தான் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிக்கிறது. இதன் மூலமாக தான் மீண்டும் தனி நீதிபதி முன்பாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் பல்வேறு அந்த ஏற்கனவே எடுக்கப்பட்ட கோரிக்கைகளை மாற்றி அமைத்து மீண்டும் தனி நீதிபதி முன்பாகவே அவர்களை பரிசீலனை செய்ய தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த மனுவிற்கு முறையான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக குறிப்பிட்டு அந்த ஒரு மனுவிற்கு பதிலளிக்க குறைந்தது 4 வார கால அவகாசமாவது வழங்க வேண்டும் என்பது பராமுறை. அதன்படி தற்போது இந்த மனுவிற்கு பதிலளிக்க குறைந்தது 2 வார காலமாக அவர்கள் தரப்பில் கேட்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் படம் வெளியாவதற்கான அதிக வாய்ப்பு வேண்டுமென்றால் உடனடியாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டால்தான் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும். இல்லை என்றால் தேர்தலுக்கு பிறகுதான் வெளியாகக்கூடிய சூழலானது நிலவுகிறது. எனவே தயாரிப்பு நிறுவனம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது. தனி நீதிபதி இடம் செல்கிறார்களா அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வின் இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் செல்ல போகிறார்களா என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த முடிவு பொறுத்தே ஜனநாயகன் படத்திற்கான வெளியீடு தேதி எப்போது என்பது தெரிய வரும். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.